வணக்கம் என் இனிய தமிழ் மக்களே. சாரி ஃபார் பப்ளிஷிங் திஸ் லேட். ஹோல் டே டிராவலிங் இன்னைக்கு ஜோனாஸ்பர்க். வீட்டுக்குள்ள வந்ததும் நான் என்னோட இது திங்ஸ் அது கூட வெளியே எடுத்து போடல, சாப்பிட கூட இல்லை. மிட் நைட் இங்க சவுத் ஆப்பிரிக்கா ஜோனாஸ்பர்க்ல. சரி, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு கடமை செய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த ரிவ்யூ என்ன ஆயிருக்கு, இந்த மேட்ச் வந்து நியூசிலாந்து ஜெயிச்சிருக்காங்க. நியூசிலாந்து ஆர் டேஞ்சரஸ் சைடு. சாண்ட்னர் போன தடவை சொன்னாரு, வி வாண்ட் டு லேர்ன் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் ஃப்ரம் தீஸ் அவுட்டிங்ஸ், டேக்கிங் த லெசன்ஸ் டு த வேர்ல்ட் கப் அப்படின்னு அதை கரெக்டா இங்க காமிச்சாங்க. இப்ப இங்கேயும் சொன்னோம், மச் சிமிலர். இதுதான் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் பிச்சு, ஆனா நல்லா பேட்டிங்க்கு வரும், டியூ இருக்கும். ஸோ டாஸ் வின் பண்ணி போலிங் போறது வந்து ஒரு தப்பு இல்லை அப்படின்னு. ஸோ அதுல எந்த இதுவும் இல்லை. இஷான் கிஷன் வந்து இன்ஜுரி ஆனாரு. இஷான் கிஷன் இன்ஜுரி ஆன உடனே அவருக்கு பதில இந்தியா காட் அ வெரி குட் சேஞ்ச். தைரியமா என்ன பண்ணாங்க, ஹர்ஷதீப் சிங்கை உள்ள கொண்டாந்தாங்க. தட் இஸ் கால்ட் எக்ஸ்பெரிமெண்ட். பரவாயில்ல, சீரீஸ் ஜெயிச்சாச்சு, இந்த மேட்ச் தோக்கிறதுனால எந்த இதுவும் கிடையாது. ஒரு பேட்டிங் லெஸ் இதை எடுத்துட்டு போயிட்டு என்னால என்ன பண்ண முடியும், தோத்தா பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். இப்ப அவங்க வந்து இட் வாஸ் ஆக்சுவலி சர்ப்ரைசிங் திங் எனக்கு. ஏன்னா நீஷம் வந்திருக்காரா, நீஷம் ஆடுவாருன்னு நான் எதிர்பார்த்தேன். ஜாக் ஃபூல்ஸ் எடுத்துன்னு வந்தாங்க அவங்க உள்ள. அவரும் இன்னைக்கு நல்லா போட்டாரு. ஸோ இப்போ என்ன ஆச்சு, டாஸ் வின் பண்ணி இந்தியா வந்துட்டு டிசைடட் டு போல் ஃபர்ஸ்ட், விச் இன் மை ஒப்பீனியன் வாஸ் கரெக்ட். இங்கே என்ன சொன்னோம், பவர் பிளேல அடிக்கணும். பவர் பிளேல நீங்க அடிச்சீங்கன்னா தான் பால் சாஃப்ட் ஆனோடனே இதாகும். 7-10 ஜாக்கிரதை ஆடணும், விக்கெட் கொடுக்க கூடாது. 11-15 ஒரு சின்ன மொமெண்டம். That momentum with 6 wickets in hand will take you to score those big runs in the last 5 overs அப்படின்னு. இப்ப நியூசிலாந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல 71 for no loss நியூசிலாந்து. தட் இஸ் a start we need to get. அதுக்கப்புறம் பாருங்க, மிடில் ஓவர்ஸ்ல விக்கெட் கொடுக்க கூடாதுன்னு சொன்னோம். 7-10 தான் விக்கெட் நிறைய விழும் அப்படின்னு. To be very honest with you, with the start what you have got, you should not really be worried about taking the accelerator pedal. ஸோ அதை தான் இவங்க பண்ணாங்க. 37 for 2. ஸோ அங்கேயும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு 9 runs அண்ட் ஓவர். ஆனால் 2 விக்கெட் விட்டாங்க. பிகாஸ் அவங்க ஒரு விக்கெட் கூட பவர் பிளேல விடல. ஸோ இந்த 2 விக்கெட் விட்டது பரவாயில்ல. 108 for 2 and 10 overs பர்ஃபெக்ட்லி செட் அப். இந்த 11-15 கொஞ்சம் அவங்களுக்கு மொமெண்டம் போச்சு. 42 for 2. they ended up with 152 for 4. கடைசி 5 ஓவர்ல பாருங்க, அந்த 4 விக்கெட் அவங்களுக்கு இருந்தது. that allowed them to really burst out. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு 63 for 3 took them to 215. நம்ம அதைத்தான் சொல்லுவோம், 200 ரன் இருந்தா யூ ஹாவ் அ குட் சான்ஸ் டு வின். ஒரு 10 ரன் கூட அடிச்சிங்கன்னா யூ ஷுட் ரியலி ரியலி திங்க் அபவுட், ட்ரீம் அபவுட் வின்னிங்னு. ஈவன் தோ 205 பாரு, 10 ரன் கூட அடிச்சாங்க. that gives you a chance. எல்லா நாளும் நீங்க 15 ஓவர்ல 215 சேஸ் பண்ண முடியாது. இந்த கான்வேவும் சைஃபர்ட்டும் ஸ்டார்ட் பண்ணதுலேயே உங்களுக்கு அந்த பாடி லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சது, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. உங்களுக்கு எல்லாருமே அடிச்சுட்டே தான் இருக்காங்க. கிளென் பிலிப்ஸ் அடிச்சுட்டே தான் இருக்காரு. இந்த சாப்மேன் இன்னைக்கு அடிக்கல. மிச்சேல் ஒரு த்ரஸ்ட் கொடுத்தாரு, 39 of 18. சாண்ட்னர் எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஃபோல்ஸ் ஒரு 13 of 6. இங்க ஒன்னே ஒண்ணு நம்ம என்ன சொன்னோம்னா, ஸ்பின்னு பெருசா, ஸ்பின் எக்கானமி இஸ் மோர் தேன் சீம் சர்ப்ரைசிங்லி அப்படின்னு. இப்ப இங்க பாருங்க, இந்தியாவோட பெஸ்ட் போலர் ஆஸ் யூஷுவல் ஹர்ஷதீப் சிங். 4 ஓவர்ல 33 ரன், 2 விக்கெட் சூப்பரா போட்டாரு. ஹர்ஷித் ராணா வாஸ் எக்ஸ்பென்சிவ் டுடே. பும்ரா வாஸ் ஆல்சோ எக்ஸ்பென்சிவ் கன்சிடரிங் இட் ஸ்டாண்டர்ட்ஸ். 4 ஓவர்ல 38. அந்த கடைசி ஓவர்ல ரன் போயிடுச்சு அவருக்கு. அங்கதான் திருப்பி திருப்பி நம்ம சொல்றதுக்கான இது என்னன்னா, பும்ரா இஸ் ஆல்சோ ஹியூமன் பீயிங். அந்த கடைசி ஓவர்ல 19 ரன்னு. இப்போ உங்களுக்கு வந்து ஹர்ஷதீப் ஆடாம எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் ஆடுறன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இன்னொரு 19 ரன்னு போச்சுன்னா going to bleed more. You're going to allow the opposition even though you have them on balance. ஒரு 15 ஓவர்ல ஒரு 131ன்னா பேலன்ஸ் இந்தியால. அங்கேருந்து நீங்க ஒரு 70 ரன் 5 ஓவர்ல கொடுத்தீங்கன்னா, when Bumrah goes for 19, invariably you expect your team to go for 70. From 15 ஓவர்ல 130, you may end up conceding 200, which is going to really give the opposition to defend it, because 200 is 200. அங்கதான் உங்களுக்கு டிஃபரன்ஸ். ஸ்பின்னர்ஸ் பாருங்க, பிஷ்னாயி 4 ஓவர் 49 ரன், ஒரு விக்கெட். எக்கானேவா 12.2. ஓகே. அதுக்கப்புறம் குல்தீப் 4 ஓவர்ல 39 ரன், 2 விக்கெட், 9.8. அந்த அளவுக்கு ஸ்பின்னர்ஸ் இங்க வரமாட்டாங்க.
சூப்பர்பா ஆடி கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃப்ரம் கான்பே, கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃப்ரம் சைஃபட், கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃப்ரம் மிச்சேல், எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. இவங்க நல்லா 215 அடிச்சாங்க. இந்தியா ஸ்டார்ட் பண்ணும்போது இந்தியா பாருங்க ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல 53 for 2. அதுக்கப்புறம் இந்த செகண்ட் ஃபேஸ் 7 to 10 அவங்களும் 2 விக்கெட் விட்டாங்க, இந்தியாவும் 2 விக்கெட் விட்டாங்க. 77 for 4, 24 for 2. அதான் டேஞ்சர் ஃபேஸ் சொன்னோம். The difference is அவங்க 108 for 2, இந்தியா 77 for 4. இந்தியா அந்த 11 to 15 மொமெண்டம்ல வேற வழியே கிடையாது. நீங்க வந்து 140 ரன் 138 ரன் 10 ஓவர்ல அடிக்கணும், நீங்க அடிச்சானு வேற வழியே கிடையாது. மேட்ச் ஆல்ரெடி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் போற கையில இருந்தது. அந்த சிவம் துபே வந்து ஒரு அன்பிலீவபிள் நாக், அந்த ஒரு ஓவர்ல சோதியா அடிச்சாரு பாருங்க. அண்ட் தென் தே காட் டு 68 for 2. அங்கேயும் ஒரு அன்பார்ச்சுனேட் ரன் அவுட், அந்த மாதிரி எல்லாம் ஒரு அவுட் ஆனோன்னு இருக்கு அவருக்கு சிவம் துபேக்கு. நான் தான் சொல்லனே 50 ரன்ல தோத்தாங்க, பெரிய மார்ஜின் இல்லைங்களா. பட் சிவம் துபே இருந்த போது திடீர்னு அந்த ஒரு ஓவர் அடிச்சு டாப் டிஃபன் 6 அடிக்க ஆரம்பிச்சோடனே ஒருவேளை மேட்ச் பேலன்ஸுக்கு வருமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பஃபர் பண்ணி கஷ்டப்பட்டு தான் பார்த்துருந்தேன் பிளைட்ல, பட் பார்த்தேன் சூப்பர்பா ஆடினாரு, பிக் சிக்ஸஸ் அடிச்சாரு. அந்த 11 to 15 தான் நீங்க செட்டப் பண்ணணும்னு சொன்னோம். 68 for 2, பட் 145 for 6, 145 for 6. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு 70 ரன் அடிக்கணும். துபாயும் அவுட் 20 for 4. இந்த ரிமைனிங் 3.3 overs இந்தியா லாஸ்ட் கம்ஃபர்டபிளி. இங்க வின் ஃபேக்டர் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, போலிங் ஃபர்ஸ்ட் 6 overs அங்க கண்ட்ரோல் பண்றவங்களுக்கு தான் நிறைய எட்ஜ் இருக்கும். எனக்கு வந்து போலிங் ஃப்ரண்ட்ங்கும் போது எடுத்தோடனே இந்தியா 2 விக்கெட் குவிக்கா விட்டாங்க. 53 for 2, நியூசிலாந்து 71 for none. இந்த 11 to 15 மொமெண்டம்ல நியூசிலாந்து ஆட் என்ன மொமெண்டம் ஆஃப்டர் 10 overs. அவங்க எப்படி வச்சாங்கன்னா, அந்த 5 ஓவர்ல நான் கொஞ்சம் அப்படியே பார்த்து ஆடிடுறேன், அதுக்கப்புறம் பிளாஸ்ட் பண்றேன்னு நல்லா ஆனாங்க. ஸோ தே காட் 42 for 2. அந்த 11 to 15 தான் வந்து வின் ஃபேக்டர் பேட்டிங்ல. இந்தியா காட் 68 for 2. இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் இதுல வந்துட்டு தட் இஸ் வேர் யூ செட் இட் அப். அந்த எப்படி நீங்க போலிங் போராட்டது அங்க நியூசிலாந்து இது பண்ணாங்க. இன்னொரு சான்ஸ் வந்தது சஞ்சு சாம்சனுக்கு. அதான் நான் சொல்றேனே உங்களுக்கு, திருப்பி ஒன்னேதான் சொல்றேன். அபிஷேக் சர்மா அவுட் ஆயிட்டு அந்த மேட்ச் அவர் 0ல அவுட் ஆனாரு, திருப்பியும் கவுஹாட்டியில திருப்பியும் அவுட் ஆனாரு, ஜெயிச்சாங்க. அபிஷேக் சர்மா அவுட் ஆயிட்டு இந்தியா கேன் சேஸ் டார்கெட் ஆர் இந்தியா கேன் come up with a target batting first more than 200. India is winning the World Cup. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நல்லா ஆடினாரு சாம்சன் இன்னைக்கு. ஆனா என்ன உங்களுக்கு ஆனஸ்டா சொல்றேன், இப்போ மல்லு கட்டலாம் 24, okay, ஒரு decent score. 24 is not going to win a cricket match for you. You cannot talk highly about the 24 runs what you put on the board. That's an absolute bottom line. Okay, இங்க முட்டு கொடுக்கறதா முட்டு கொடுக்கலாம். நல்ல இன்னிங்ஸ்ல 24, நீங்க 3 இன்னிங்ஸ் ஃபெயிலா இருக்கீங்கன்னா இப்போ ஒரு 70 அடிச்சிருக்கணும் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். பட் ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு ஆடினாரு. நான் என்ன சொல்றேன்னா, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல பல்ல கடிச்சிட்டு ஆடாதீங்கன்ற, தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஐம் டாக்கிங் அபவுட். யூ பிளே யுவர் நேச்சுரல் கேம். நீங்க பல்ல கடிச்சுன்னு கர்பிங் யுவர் நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட், அப்படியே முன்னாடி போறதா பின்னாடி போறதா அப்படின்னு சொல்லி டப்புன்னு அவுட் ஆயிட்டாரு. சூரியகுமார் யாதவ் பாத்தீங்கன்னா ஒரு செம கேட்ச் பிடிச்சிட்டாரு டேரல் டஃபி. ரிங்கு சிங் வந்து பிரமாதமா ஆடினாரு அந்த சிச்சுவேஷன்ல, சூப்பர் பியூட்டிஃபுல்லா ஆடுறாரு, எந்த சந்தேகம் கிடையாது. பாண்டியா ஹஸ் காட் 1 gear. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அடிப்பாரு, அவுட் ஆவாரு. இப்ப தே ஆல்சோ காட் 1 batsman less. சிவம் துபே வந்து ஒரு ஸ்பார்க்க காமிச்சாரு. எல்லா நாளும் நீங்க ஹர்ஷித் ராணாலாம் வந்து இஸ் பேட்டிங் ஆர்டர் பிட் ஹை டுடே. இப்ப நான் வந்து எப்படி யோசிச்சேன்னா, அவங்க தே ஆர் வெரி வெரி கிளியர் ஆன் தட். தே குட் ஹவ் பிளேட் ஷ்ரேயஸ் ஐயர் இன் பிளேஸ் ஆஃப் இஷான் கிஷன். அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு வேணாம், இப்ப இவங்கெல்லாம் முன்னாடி ஆடட்டும், துபே முன்னாடி ஆடட்டும், ரிங்கு சிங் முன்னாடி ஆடட்டும், ஒரு பேட்ஸ்மேன் நான் கம்மியா போறேன்னா பரவாயில்ல, ஹர்ஷதீப் சிங் ஆடுறேன், ஹர்ஷதீப் சிங் ஆட வெரி குட் அவுட்டிங். ஸோ இப்ப தோத்துட்டு கம்பீரை வந்து குறையெல்லாம் சொல்லக்கூடாது, நியாயம் இல்லாம இருக்கும் அதை குறை சொன்னா. India did the right thing to see with the less batting heavy combination whether they can beat this New Zealand team, which the series is already sealed 3-0 with 1 game to go. They want to give game time to everyone, which is brilliantly done by Gambhir and Suryakumar Yadav. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. இப்ப பாருங்க, உங்களுக்கு இங்கேயும் பாருங்க ஸ்பின்னர்ஸ். இஷோதி 4 ஓவர் 46 ரன் 2 விக்கெட் 11.5 an over. சாட்னர் சூப்பர்பா போட்டாரு. ஸ்லோ இஷோதி இன்னைக்கு ஸ்லோவா போட்டாரு. அததான் that is what they are learning. There is nothing else we can talk about. They are learning. அப்படியே 85 கிலோமீட்டர் அப்படியே ஸ்லோ போட்டார் பாருங்க. இஷோதி ஸ்லோ போட்டார், அந்த ஒரு ஓவர்ல வச்சு வாங்கிட்டாரு சிவம் துபே. அதை எடுத்தீங்கன்னா இஷோதி ஆல்சோ போல்ட் டீசென்ட்லி. சென்டர் வாஸ் பியூட்டிஃபுல்லா போட்டாரு, பிரில்லியண்டா போட்டாரு சென்டர், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது.
இவங்களும் பாருங்க ஒர்க் ஹார்ஸ் டீம். அந்த மேட் ஹென்ரி கொஞ்சம் கில்லாடியான போலர், 3 ஓவர்ல 24 ரன் ஒரு விக்கெட். Duffy always rate him well. He has done well of late in T20 cricket. It's absolute bottom line. 3.4 overs 2 for 33. Folks also bowled decently well. 3 ஓவர்ல 29 ரன் ஒரு விக்கெட். கணக்கு சொல்லணும்னா 9.7 எக்ஸ்பென்சிவ்லாம் ஃபோல்க்ஸ் போல் வெரி வெரி வெல். அவங்க எல்லாருமே நல்லா போட்டாங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா 9 for 2. உங்களுக்கு எடுத்த உடனே வந்துட்டு அபிஷேக் சர்மா அவுட் ஆயிட்டாரு, ஸ்கை அவுட் ஆயிட்டாரு. அப்படிங்கும் போது 9 for 2 அப்படிங்கும் போது உங்களுக்கு பாட்டம் லைன் அங்க வந்து ஆல்மோஸ்ட் கேம் போயிடுச்சு. பிளேயிங் பேட்ஸ்மேன் லெஸ் அண்ட் யூ வாண்ட் யுவர் சஞ்சு சாம்சனோ இன்னும் யாரோ ஒருத்தரோ ஒரு என்ன சொல்றது ஒரு 100 ரன் அப்படி கொண்டு போயிருந்தாங்கன்னா, ஒரு 11 ஓவர்ல 100 ரன், 9 ஓவர்ல 110 ரன், ஒரு 12-13 ரன் அடிக்கணும்னா எனிதிங் கூட ஹேப்பன் வித் சிவம் துபே தி வே ஹி போல்ட், சாரி வே ஹி பேட்டட். அப்படிங்கும் போது இப்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிள்ங்க. அவங்களுக்கு எந்த தலைவலியும் கிடையாது. திலக் வர்மா வில் ஸ்லாட் இன் ஸ்ட்ரைட் அவே, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தூபே வந்து இதுக்கு மேல தூபே வந்து பர்ஃபார்ம் பண்ணி யாருக்கும் ப்ரூவ் பண்றது எதுவுமே கிடையாது. ப்ரூவ்ட் whenever he has given the ball that is able bowler to pick up a wicket or two, he is proved that he is good enough with the bat. பியூட்டிஃபுல்லா ஆடுறாரு. ரிங்கு சிங் பியூட்டிஃபுல்லா ஆடுறாரு. அபிஷேக் சர்மா பத்தி சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. அவங்களுக்கு ஹர்ஷதீப் சிங், பும்ரா அந்த இதுக்கு தான் அவங்க போக போறாங்க. அவங்க ஹர்ஷதீப் சிங் பும்ராக்கு போனாங்கன்னா அக்ஷர் பட்டேல் இஸ் கோயிங் டு டேக் தட் ஸ்பாட். Unfortunately Harshit Rana has to miss out. But finally when you talk about the team's cost rather than the individual's cost, அவங்களுக்கு இன்னும் ஒரு மேட்ச் இருக்கு டிசைட் பண்றதுக்கு. சஞ்சு சாம்சனா இஷான் கிஷனா அப்படின்றது அடுத்த மேட்ச் தெரிஞ்சிடும். சஞ்சு சாம்சன் ஒரு பெரிய நாக் ஆடினார்னா, ஏன்னா சஞ்சு சாம்சன் வாஸ் தேர் ஃப்ரண்ட் லைன் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் விக்கெட் கீப்பர், அதுல சேம் கிடையாது. But Ishan Kishan has batted just absolutely magnificently. It's difficult to ignore him. அதுதான் நியாயம் அப்படின்றது. உங்களுக்கு யாரை பிடிக்கும் யாரை பிடிக்காது அந்த மாதிரி இது பண்ணக்கூடாது. இஷான் has really played better than Sanju by all means. அப்படிங்கும் போது இன்னும் ஒரு மேட்ச் they will honestly see the soul searching. அந்த ஒரே ஒரு ஸ்பாட் தான் அவங்களுக்கு இருக்கு. அவங்களோட 2 ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர்னு பாக்குறாங்க. மெயின் ஸ்ட்ரீம் ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் இஸ் கோயிங் டு பி ஹர்திக் பாண்டியா. The second one is going to be Shivam Dube to support. So அவங்க எப்படி போவாங்கன்னா சஞ்சு ஆர் இஷான் கிஷன் பை வித் அபிஷேக் சர்மா. உங்களுக்கு நம்பர் 3 ஸ்கை, நம்பர் 4 திலக், நம்பர் 5 உங்களுக்கு ரிங்கு சிங், ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, 8ல அக்ஷர் பட்டேல் அவங்க ஆடிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க எப்படி போவாங்கன்னா 4 ஃப்ரண்ட் லைன் போலர்ஸ், 2 சீமர், தட்ஸ் கோயிங் டு பி ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷதீப் சிங். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க வந்து எடுப்பாங்களே ஒழிய தட் இஸ் வாட் த காம்பினேஷன் இது அவங்களுக்கு கிடைக்கும். நம்பர் 8ல அவங்க அப்படிதான் யோசிப்பாங்க. நம்பர் 8ல எனக்கு யாரை எடுக்கணும். அன்பார்ச்சுனேட்லி குல்தீப் ஹஸ் டு மேக் வே, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ அது வந்து உங்களுக்கு பரவாயில்ல. தெர் இஸ் சம்திங் தட் யூ கேனாட் காம்ப்ரமைஸ் ஆன் எவ்ரிதிங், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அதே மாதிரி இவரும் வந்துட்டு ரவி பிஷ்ணா ஹஸ் ஆல்சோ நாட் டன் எனி ஆர்ம் டு இஸ் கம் பேக் டு த இந்தியன் டீம். பாவம் ஷேஸ் ஏரிக்கு நீங்க சான்ஸ் கொடுத்துக்கலாம், பட் கம்பீர் இஸ் ஸ்பாட் ஆன் இன் வாட் ஹி டிட். நியூசிலாந்து இஸ் வெரி கிளியர் ஹியர். ஓகே ஃபைன், நான் ஃபியர்லெஸ், நான் கிரிக்கெட் ஆடுறேன். 3-0 தோத்துட்டேன், 5-0 தோத்தாலும் எந்த இதுவும் கிடையாது எனக்கு. ஐ வாண்ட் டு டேக் த லேர்னிங், ஐ டு சி வாட் ஐ கேன் டூன்னு சூப்பர்பா ஆடினாங்க. கன்வின்சிங்கா 50 ரன்ல வின் பண்ணாங்க. அடுத்து திருவனந்தபுரமும் பிச்சு இதே மாதிரி தான் இருக்கும். ஒரே கொஸ்டின், ஹவு சீரியஸ் இஸ் த நிக்கல் ஃபார் இஷான்? அவரால் உள்ள வர முடியுமா அப்படின்றது ஒரு இது. உள்ள வந்தா ஒரு போலரோட ஸ்பாட்டை எடுத்துப்பாரு அவர், அதுல சந்தேகமும் கிடையாது. வருண் சக்கரவர்த்தி இன்னொரு மேட்சும் ரெஸ்ட் கொடுக்குறாங்களா அது தெரியல. இன்னும் ஒரே ஒரு வார்ம் அப் கேம் தான் இருக்கு. தட் இஸ் தேர் கோயிங் டு பிளே அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா பிஃபோர் த T20 வேர்ல்ட் கப் ஸ்டார்ட்ஸ். வார்ம் அப் கேம் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு இன்டர்நேஷனல் கேம் நீங்க பிராக்டிஸா எடுத்து ஆடுறதுக்கு இன்னொரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ஐடியலி இஃப் எவ்ரி ஒன் இஸ் ஃபிட், இஷான் ஃபிட்டா இருக்காரு, ஏன்னா திலக் வர்மா இல்ல அப்படிங்கும்போது they have to go back to their combination, whether they have to decide what they want. அக்ஷர் பட்டேலா, குல்தீப்பா, இல்ல வந்து உங்களுக்கு ஹர்ஷித் ராணாவா, அந்த மாதிரி யோசிக்கிற ஒரு இது who is going to be at number 8 அப்படின்றத யோசிச்சு அடுத்த மேட்ச் ஃபுல் ஸ்ட்ரென்த் டீம் ஆடணும். kudos to New Zealand. That is what New Zealand is all about. They are a dangerous team, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஹென்றி நல்லா போடுறாரு, டஃபி நல்லா போடுறாரு, ஸ்பின்னர்ஸ் அப்படியே ஸ்லோவா போட ஆரம்பிச்சிட்டாங்க. பேட்டிங் அவங்க என்ன ஒரே ஒரு மேட்ச் தான் இந்த 153க்கு கொட்டினாங்களே ஒழிய மற்றபடி த பேட்டிங் இஸ் நாட் பீன் தட் பேட், டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. ஸோ அவங்க பேட்டிங் கிளிக் ஆயிடுச்சு. அந்த கண்டிஷன்ஸ் ஓடியிலேருந்து வந்து எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கரெக்டா இருக்காங்க. ஃபின்னாலன் இன்னும் வரல அவங்களுக்கு.
எனக்கு தெரிஞ்சிற இப்போ தேவன் கான்வே இந்த மேட்ச் அடிச்சுட்டாரு. ஃபின்னாலன் வந்தா வெதர் இட்ஸ் கோயிங் டு பி ரச்சின் ரவீந்திரா இஸ் கோயிங் டு மேக் இஸ் வே ஃபார் இம். அதுல ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, தேவான் கான்வே டிம் சைஃபர்ட்டோ நம்பர் 3 ஆடணும் அவுட் ஆஃப் பொசிஷன். ஏன்னா ஃபென்னும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனு அந்த ஒரே தானே ஒழிய ரச்சின் ரவீந்திரா தான் எனக்கு நம்பர் 3. அவர் ரொம்ப நாளா நம்பர் 3 ஆயிட்டு இருக்காரு. அவர் நம்பர் 3 அவர் ஆடுறாருன்னா ஒன் ஆஃப் த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பேர் வரலாம். இட்ஸ் a very good headache to have when they have a batting lineup like that really going on. இல்ல இன்னொன்னு கூட பண்ணுவாங்க அவங்க, அதெல்லாம் பின்னாடி போவோம். ஷாப்மேனை உக்காத்தி வச்சுட்டு ஃபின்னாலனை உள்ள கொண்டு வந்தாங்கன்னா ரவீந்திராவே ஒரு டவுன் கீழே இறக்கிட்டு சைஃபர்ட்டை 1 டவுன் இறக்கிட்டு தேவான் கான்வேயும் ஃபின்னாலனையும் ஓப்பனிங் ஆடுறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்கு அவங்களுக்கு. பாப்பா என்ன பண்றாங்கன்னா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு நியூசிலாண்டு. India has got nothing to do. So the series is going to be 3-1. But நானே அந்த மாதிரி நிறைய சொல்லுவேன், அந்த மாதிரி ப்ரோட்டியஸ் இதெல்லாம் இருக்கும்போது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு நேரோ த மார்ஜின் 3-2 rather than 4-1. 4-1 கிராஷிங் என்னை பொறுத்த வரைக்கும். 3-2னா சால்வேஜ் சம் ப்ரைடு. பார்ப்போம் அந்த மாதிரி என்ன நடக்குது. அகைன் அப்பாலஜிஸ் டு பீப்புள் ஃபார் ரெக்கார்டிங் லேட். ஹோல் டே டிராவல் ஃபிளைட்ல உள்ள வந்து நான் ட்ரெஸ்ஸை கூட மாத்தல. I don't want to disappoint you. We'll come back and do the preview of the last T20 that is going to be played in Thiruvananthapuram on the 31st of January with the last preparation for India for the title defense of the T20 World Cup. Unless I come back and give information on that ground venue on Thiruvananthapuram stats and all these things on your very favorite channel, P Dog Speaks. Thanks a lot and bye-bye.